தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த நிலையிலே மனமுடைந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த நிலையில் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லக்கூடிய அவநிலையை சந்தித்துக் கொண்டு ரணமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? கர்த்தராகிய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன், உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். ஒருவேளை உன் காலடிகள் சறுக்குமானால் நீ கீழே விழுவதில்லை. என் கரம் உன்னை பிடித்திருக்கிறது, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஒருவேளை அமிழ்ந்து போகத்தக்க நிலை உருவாகுமானால் உன் கையை நான் பிடித்திருக்கிறேன், நீ அமிழ்ந்து போவதில்லை. நான் கைவிடாத தெய்வம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்ததென்று முற்று பெற்ற ஒரு நிலை நமக்கு வந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கலங்காதே, கலங்காதே, உன் கைகளை நான் பிடித்திருக்கிறேன். முற்றும் முடிய உன்னை நடத்துவதற்கு நான் வல்லமை உள்ள கர்த்தர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம் வலம் கையை பிடித்தவர், அவர் கைவிடாத தேவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இந்த பூமியிலே பல்வேறு சூழ்நிலைகளை, கைவிடப்பட்ட நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, உலகெல்லாம் நம்மை கைவிட்டிருக்கிற இந்த நிலையில் உன்னதராகிய இயேசு எனக்கு கை கொடுப்பாரா என்று காத்திருப்பீர்களானால், இயேசுவே, செல்ல தகப்பனே, என்னை உருவாக்கினவரே, என் ஆசையின் சுவாச காற்றே என்று கேட்பீர்களானால், அவர் நீங்கள் கூப்பிடுகிற குரல்தனை கேட்டு அவர் வருவார், உங்கள் கரங்களை பிடித்துக் கொள்வார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிடவே மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ என் இயேசு கைவிட மாட்டார். ஒருவேளை ஊழியர்களை நம்பி இருக்கலாம், ஆவிக்குரிய கோலத்தை நம்பி இருக்கலாம், இந்த பூமியில் இருக்கிற எதையோ நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்போடு கூட பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு வாழ்க்கை பிரயாணத்திலே சொல்ல முடியாத அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டதோ, சொல்ல முடியாத அவிசுவாசம் ஏற்பட்டு விட்டதோ, இந்த உலகமும் ஆவிக்குரிய கோலமும் என்னை கைவிட்டது என்று சொல்லுகிறீர்களோ, நம்பிக்கை வைத்திருந்த எஜமான்கள், நம்பிக்கை வைத்திருந்ததான அத்தனை மனுஷனுடைய இருதயம் இவனை விட்டு தூரமாக்கப்பட்டது என்று நம்பிக்கை இழந்திருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு சொல்கிறார், உன் வலது கையை பிடித்துக் கொள்ளுவேன், உன்னை கைவிட மாட்டேன். யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். யார் என்னை கைவிட்டாலோ என் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என் இயேசு என்னை கைவிடவே மாட்டார், என் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை